ஃபஸ்ட்டு மேக்ஸ் அப்படிங்கிறத விரும்பணும். ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துகிட்டு அந்த சாப்டரில் என்னென்ன மாடியூல் இருக்குதுன்னு பார்க்கணும், என்னென்ன மாடல் இருக்குதுன்னு பார்க்கணும், அந்த மாடலில் என்னென்ன ஃபார்முலா இருக்குதுன்னு பார்க்கணும், இந்த மாடலுக்கும் அந்த மாடலுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கணும், இந்த மாடலில் எத்தனை ஸ்டெப்ஸ் வருது, இந்த மாடலில் எத்தனை ஸ்டெப்ஸ் வருது, இந்த மாடலில் எங்கே சேஞ்ச் ஓவர் ஆகுது, சுவிட்ச் ஓவர் ஆகுது, எங்கே வந்து டிடக்ஷன், எங்கே வந்து ரிடக்ஷன், எங்கே வந்து அடிக்ஷன் அப்படின்னு நீ பார்த்துட்டு அதை ஒரு தடவை ஃபுல்லாக பார்க்கணும். செகண்ட் வந்து அடுத்த நாள் இதை நீ அப்படியே போட்டு பார்க்கணும். மறுபடியும் கரெக்ஷன் வந்ததுன்னா இது எங்கே மிஸ் ஆகுதுன்னு கேட்டுக்கணும். இந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் மேக்ஸ்குள்ளே போகணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நீ எப்படி பண்ணுவ சார்? கிளாஸ் எடுக்கும்போது சார், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு எக்ஸாம் சார். நிறைய ஏழைகள் வந்து வாடகை வந்து நாளைக்கு கொடுக்கணும்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் வாடகை கொடுக்கணும்னு புரியுதா உனக்கு? ஏழைகள் எப்போவுமே கடைசி நேரத்தில் தான் வாடகை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். ஆனால் வாடகை கொடுத்து அடுத்த நாள்லேருந்து ட்ரை பண்ணவங்க தான் ரிச் மேன். சரியா? கடைசி நேரத்தில் தயார் பண்ணுறதுங்கிறது ஏழ்மை மனநிலை. முன்னாடியே தயாராகிறது தான் ரிச் மேன் மைண்ட், செல்வ மனநிலை. ஓகே, அப்போ நீ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டே தயாராகணும். லாஸ்ட் மூமெண்ட்டில் நீ மேக்ஸை வந்து தெரிஞ்சிக்க முடியாது, இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சிக்க முடியாது. லாஸ்ட் மூமெண்ட்டில் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டில் ஒருத்தரை பொழைக்க வைக்கிறதுங்கிறது வந்து பொழைக்க வைக்க முடியாத தவிர செயல்பட வைக்க முடியாது. சரியா? நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா கடைசி நேரத்தில் கொண்டு வந்து சார் பையனை பாஸ் பண்ணுறதுக்கு உங்களை ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறாங்க. பையனை வந்து எப்படியாவது பாஸ் பண்ணுங்கிறாங்க. எப்போ எக்ஸாம்னா இன்னும் 3 மாதம் இருக்குது சார், இன்னும் 6 மாதம் இருக்குது சார். அது சாத்தியமே இல்லை. கிட்டத்தட்ட 9.5 வருஷம் விட்டு போட்டேன். கடைசி வந்து 9வது முடித்து 10வது பாதியில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இதுதான் சாதாரண ரிச் மேனாக இருந்தாலும் ஏழ்மை மனநிலை, அதாவது செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழ்மை மனநிலை. எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் டீச்சருங்கிறது கண்டிப்பாக திட்டி தான் இருப்பாங்க. திட்டுறதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, அது அந்த சமயத்தில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது வந்து செயலுறுத்தல், அறிவுறுத்தல்னு சொல்லுவோம். சரியா? உதாரணத்துக்கு வந்து என்னுடைய வாத்தியார் ஆரம்பத்தில் வந்து எங்கிட்ட வந்து எதையாவது ஒன்று சொல்லி திட்டிகிட்டே இருப்பார், பேசுவார். ஆனால் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் வந்து எஃப்எம்மில் ரேடியோவிலாம் வந்த பின்னாடி அதே ஆசிரியர் என்னை கூப்பிட்டு நீ என்னுடைய கைப்பையன் அப்படிங்கிறாரு. கைப்பையன் என்ன அர்த்தம்? செல்ல பையன் அர்த்தம். சொல்லுவாங்கள்ல வீட்டிலலாம் கிராமங்களில் இது என்னோடய கைப்பையன்பாங்க. கைப்பையனா கையில் வச்சு வளர்க்கக்கூடிய பையன், செல்ல பையன். நீ என்ன செல்ல பையன். சரியா? இன்னொருத்தர் டாக்டர் செந்தில் ஆர்வம்னு சொல்லிட்டு அமெரிக்கன் பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து அவருடைய ஆசிரியர். அவர் வந்து என்னை எப்போ மீட்டிங்கில் பார்த்தாரோ அன்னையிலேருந்து வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பார். நீ எனக்கு ரொம்ப பிடித்த மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் 2 பேர் தான் அவருடைய ஸ்டூடெண்ட்டில் ஸ்பெஷலைஸ். ஒன்று நானும், இது வந்து மனோதத்துறை, இன்னொருத்தர் ஜீரண நலத்துறை, அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். 2 பேரும் நாங்கள் அவருடைய ஸ்டூடெண்ட். சரியா? ஆனால் இவர்கள் ஆரம்பத்தில் வந்து எனக்கு கொஞ்சிட்டு இருந்தாங்களா? இல்லவே இல்லை. அவங்க திட்டினாங்க, அவங்க வந்து எங்களை அறிவுறுத்தினாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி அவர்கள் எங்களோடு இணைந்து சந்தோஷப்பட்டாங்க. சரியா? இன்னொரு காலேஜுக்கு போயிருந்தேன். அந்த காலேஜில் ஒரு மீட்டிங். அவங்க அப்பா, அந்த காலேஜ் பிரின்சிபலுடைய அப்பா வந்து என்னுடைய வாத்தியார். காலேஜ் பிரின்சிபலுடைய அப்பா வந்து என்னுடைய ஆசிரியர். உடனே வந்து நீங்கள் எந்த ஸ்கூல்னு கேட்குறப்ப அந்த ஸ்கூலை சொன்னோன்னா, சார் நான் அந்த ஸ்கூலில் தான் படிச்சிடணும்னா, அப்போ அப்பா அப்படின்னாரு. அப்பா வந்து என்னுடைய வாத்தியார் சொன்னோன்னா அவங்க படுக்கையில் இருக்காங்க, கிடையில் எந்திரிக்க முடியாத மாதிரி. உடனே ஃபோன் பண்ணி அப்பா உங்கள் ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த படுக்கையில் படுத்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அவர் பேச கூட முடியல. என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக நீ, என் பையனுடைய காலேஜுக்கு நீ வந்திருக்கியா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு. யார்கிட்ட வந்து மனசு கஷ்டப்பட்டான்னு நினைக்கிறாங்களோ அவங்க போய் எக்ஸ்கியூஸ் கேட்கும். மேடம் உங்களை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன், அதை சார் இப்படி தப்பாக நினச்சிட்டேன் சார், இனிமேல் நான் உங்களுக்கு கரெக்டானு சொல்லிட்டோம். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியே சந்தோஷப்படலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. உனக்கு குற்ற உணர்வு இருக்காது. நான் எக்ஸ்கியூஸ் கேட்டேன்னு நீங்கள் சரியா? அப்படி பண்ணுறேன். அடுத்தது என்ன? டிப்ஸே கிடையாது, ப்ராசஸ் தான். டிப்ஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து டிப்ஸுங்கிற வார்த்தையை வந்து யார் யூஸ் பண்ணாலும் ஹோட்டலுக்காரே அந்த வேலையை செய்யணும், சொல்லக்கூடாது.
சரியா? டாக்டர்கிட்ட போய் டிப்ஸ் கேட்கக்கூடாது, டாக்டர்கிட்ட போய் ப்ராசஸ் தான் கேட்கணும். இப்போ நீ என்ன செய்யணும், மேக்ஸ் ஒரு சாப்டர் எடுத்துக்க, செட்ஸ்னு இருக்குன்னு வச்சுக்க, செட்ஸை ஃபுல்லாக நீ பாரு. அதில் வந்து என்ன மாடியூல் இருக்குது, என்ன மாடல் இருக்குது, என்ன ஃபார்முலா இருக்குது, இந்த மாடலுக்கு அந்த மாடலுக்கு என்ன டிஃப்ரெண்ட், இது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், இந்த கொஸ்டின் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு புரிய ஆரம்பிச்சு. சரியா? டெஃபினிஷன் எல்லாமே பார்த்துக்கணும். எல்லாமே பார்க்கலாம். நான் வந்து எப்போவுமே தம்பி புக்கு வாங்கினா த்ரூன் புக்கெலாம் வாங்க மாட்டேன், குண்டு புக்கு தான் வாங்குவேன். எனக்கு வந்து த்ரூன் படித்தாலும் பிடிக்காது. நிறைய படிச்சுட்டா அதுலேருந்து ஒரு சின்ன விஷயத்தை எடுப்பேன்.